இன்றைக்கி நம்ம ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் பி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேஜ் வயர் வந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளையர் யூஸ் பண்ணி இது போல் ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வளைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து நம்ம ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அந்த சைடும் நம்ம வந்து இந்த ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துக்க போகிறோம் சரிங்களா. வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியுங்க. இது போல் தான் சரிங்களா. பொறுமையாக இது போல் வளைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மேலேயும் பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும் சரிங்களா. கீழேயும் இது போல் ரவுண்ட் ஷேப்பில், மேலேயும் இது போல் ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்குங்க. அடுத்தது நம்ம வந்து திரும்பவும் வந்து ரவுண்ட் நோஸ் ப்ளையர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா. ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வந்து எடுத்துக்கோங்க. அழகாக வச்சுட்டு இது போல் வளைச்சி விடுங்க சரிங்களா. அந்த மேலே இருக்கக்கூடிய கம்பியை இது போல் பொறுமையாக வளைச்சி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா நமக்கு இப்போது பி போடுவோம் இல்லைங்களா. ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் பி, அந்த பி மாதிரி இப்போ நமக்கு இருக்குது சரிங்களா. இப்போது இதை நம்ம பி மாதிரி மாற்றணும் சரிங்களா. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, இந்த வயர் அப்படியே இப்படி கீழே லைட்டாக வந்து இழுத்து விடுங்க. இப்போ கீழே இழுத்து விட்டாச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க சரிங்களா. இது போல் அமுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளாட்டாக நல்லா இருக்கும் சரிங்களா. இப்போது அடுத்தது நம்ம கீழேயும் இதே போல் ஒரு ரவுண்ட் வந்து கொண்டு வரணும் சரிங்களா. அதையும் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை கவனமாக பாருங்கள். நம்ம ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது போல் பொறுமையாக வளைச்சி விட்டிங்க அப்படின்னா நமக்கு கீழேயும் வந்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்துடும் பாருங்கள். இப்போ நமக்கு பி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அவ்வளோதான் சரிங்களா. இப்போது கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை இது போல் கீழ் பக்கமாக அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை கட் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா. அடுத்தது நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அந்த வயர் வந்து நீட்டிகிட்டு இருக்காமல் நல்லா அமுங்கிடும், அதுக்காக தான் சரிங்களா. இப்போ நமக்கு பி வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும். சூப்பராக வந்திருக்குங்க. நிஜமாகவே எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.